இந்த தெய்வம் தான் தீர்த்து வைக்கணும் பாத்துக்கோ. ஆமா மாறாத வினைய என்ன என் ஈராத்துக்காரி இருக்கங்கூடி மாறிதான் தீர்த்து வைப்போம். இப்ப அந்த மாரியம்மா தான் தீர்த்து வைக்கணும். ஏனே இப்போ குழந்தை இல்லன்னு வை என்ன செய்வா? ஏப்பா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா? அம்மா ஏன் தொட்டில குப்பை தொட்டில கிடக்க அந்த பிள்ளைய தூக்குறதுக்காப்பா? ஆமா இல்லனே ஆஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் பாப்பாங்க. அது இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஆமா பிள்ளை இல்லனா ஒரே கோயிலா போயிருக்காங்க. ஏப்பா ஒவ்வொரு கோயிலா பேருந்து உருண்டிருக்காங்க. என் அம்மா ஏ ஈராத்துக்காரி ஓ ஏ மாரியம்மா என்ன யாத்தா கேட்டிருக்குமேக்க உனக்கு என்ன குறை வச்ச? அம்மா ஏன் நிலையத்து நிக்கால? ஏப்பா என்ன வரத்து வாரா என்ன வரத்து வாரா பக்கத்துக்காரி என் அம்மா ஏ மாரியம்மா ஓ உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என்னத்தான் குறை வச்சேன்? என்ன சாமி கால்ல கொண்டு போடுவா பாத்து. வருஷத்துல உனக்கு ஒரு சட்டி எடுத்தேன். என்ன சட்டி? சீனா சட்டியா அப்ப சட்டியா சர்வ சட்டியா? என்ன தீ சட்டி எடுத்தோம்ல? ஏன் தீ சட்டி எடுக்க? பூச்சட்டி. ஓ அக்கினி சட்டி எடுத்தோம்னு சொல்லுப்பா. அம்மா ஏனே ஓ தீ சட்டினா அம்மா தூக்கு சட்டியோன்னு நினைச்சேன். என் அம்மா ஏ மாரியம்மா ஏ மாரியம்மா உனக்கு என்ன குறை வச்ச? உனக்கு என்னமா குறை வச்சேன்? ஏன் ஒரு கருவேப்பிள்ளை கொடுந்தா? உனக்கு பாலா கொண்டு போய் ஊத்துனே. என்னது கருவேப்பிள்ளைன்னா மரத்துல இருக்க கருவேப்பிள்ளை இல்ல, கருவையும் பிள்ளையும் கொடுப்பாங்களாம். எப்பா கருவேப்பிள்ளை. அப்போ ஆமா நான் உனக்கு வருஷந்தோறும் மாலை போட்டு வாரேன். எப்பா காலையா கால் நடையா என் தாய முப்பேரு கொடுக்க. எப்படி கொடுப்ப? பெரிய மாறி, சின்ன மாறி, நடுவுள்ள மாறி, பூமாரி, பொன்மாரி, புள்ள ஒண்ணுகாலாம் முள்ள மாறி கொடுத்துடணும். அப்படியா? உனக்கு முப்பேரு கொடுக்கம்மா. அம்மா முத்தாரம்மானா அப்படிதான். என் அம்மா ஏ முத்தாரம்மா முத்தாரி உனக்கு மாலை போட்டு வாரம்த. அம்மா யாருக்கு? அம்மா அவன் மச்சானுக்கு மொட்டை அடிச்சிருவோம். என் அம்மா ஓ ஏ முத்தாரம்மா ஓ இவனுக்கு பிடிச்ச பியாய் தீர்ந்ததுன்னு வை. அம்மா குடத்துக்காரனையும் ஜாயிண்ட்காரனையும் பூக்குழி போட்டு அம்மா பூக்குழியில மிதிக்க வைக்க. ஏப்பா நாங்க பூக்குள்ள இறங்கும் போது அவன் மச்சாக்களோட உண்டு போவாரு. ஏனே ஓ அப்படி வேண்டுவாங்க பாத்துக்கோ. ஏன அப்பந்தான் அவனுக்கு உயிர் பிடிச்சிருக்கு. ஏன என்னதுமா? அப்படின்னு தெய்வத்தெல்லாம் போய் வேண்டி இருக்காங்க. அம்மா எதைக்கெல்லாம் சும்மா விட மாட்டா. அவள அப்படித்தான் தெய்வத்தெல்லாம் போய் வேண்டி இருக்காங்க. அம்மா அவ கொடுத்திருக்கா பிள்ளை. ஏப்பா அம்மா கொடுத்திருக்கா. இப்ப என்ன செய்யறாங்க? என்ன செய்கிறார்கள்? ஆஸ்பத்திரியா போறாங்க. ஏப்பா ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலையறாங்க. நரசம்மா பிள்ளைய கொடுக்காங்க. ஆமா அவங்க பேரை விடுதாங்க பாத்துக்கோ. ஏப்பா அம்மா பேரை உடனே நக்குமானு விட்டுறாங்க. நக்குமானு விடுதாங்களா? அம்மா அப்படிலாம் விட மாட்டாங்க பாத்துக்கோ. ஏனே அது பழைய காலத்து பேரு. இப்ப டிஃபரண்டா ஆமா என்னமலாமோ வாய்க்குள்ள நுழையாத பேரெல்லாம் விடுதாங்க. எப்பா வாயில் நுழையாத பேரு. அந்த வேளையில ஆமோ பகவான நினைக்க வேண்டும், பாரதமும் இருக்க வேண்டும் என்றோ நாகமுனிராஜனும் நாகக்கண்ணி பெண்ணானவளும் மாணிக்க புத்துக்கு முன்னால சார்ந்து கொண்டு நல்ல தரமோல அவர்கள் சந்தோஷந்தா என்னும் பாடாளை நல்ல நீராளோ பாவு கொண்டு நல்ல அஞ்சலாளோ யானை கொண்டு நல்ல சினை மாவாள ஊளம் போட்ட உருத்துவாள நல்ல நாயகரையா
வடி நிறுத்தி கம்பத்தடி மேலையோ வாழ சுழட்டுவார் வாழ சுழட்டுவார் வைரதவ இருந்துவார் வைரதவோ வாழை சுழட்டினார்கள் வைரத்தவம் இருந்து வந்தார்கள் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணியாகிய பெண்ணானவளும் அப்படி தவம் இருந்து வரக்கூடிய காலத்துல ஆண்டவன் பகவானுடைய நாமங்களை சொல்லி ஈசனுடைய நாமத்தை சொல்லி இருந்து தவங்களானது செய்து வருகிறார்கள். எப்படி தவம் இருந்து வருகிறாரே ஆனா எப்படி வருகிறார்கள் சாமி ஒரு வருடம் தவம் இருந்தார் வரவும் இல்லை 2 வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை 3 வருட காலம் புஷ்கரனும் வரவும் இல்லை 4 வருட காலம் நாகனும் வரவும் இல்லை 5 வருட காலம் அரணாரும் வரவும் இல்லை 6 வருட காலம் ஆண்டவன் வரவும் இல்லை 8 வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானும் வரவும் இல்லை. வருடம் 12 வள்ளல் பகவான் வராமல் இருக்க ஆண்டவா பகவானே என்னுடைய தவத்திலே ஏதேனும் குத்தமா ஈஸ்வரா இருக்கிறதோ ஆண்டவா என் ஆண்டவனுடைய நாமமானதை எப்படி உச்சரிக்கிறார் தெரியுமா எப்படி சுவாமி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராக அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராக அடியேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா சீக்கிரம் போடு இந்த அடியே செய்யும் தவத்தை பாரோ அடியளக்கும் சொல்லு அடியளக்கும் சொல்லு அடியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கராக சம்போ சங்கராக நவத்தை பாரு சம்போ சங்கராக நவத்தை பாரு சம்போ சங்கரா ஈஸ்வராக சிவ சம்போ சங்கராக இந்த பக்தனையும் தவத்தை பாரோ நான் என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் செய்துட்டேனோ சம்போ சங்கராக சம்போ சங்கராக வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக அவத்தை பார்த்து வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக சிவ சம்போ சங்கராக அவத்தை பகவராமல் இருப்பதேனோ நான் குத்த என்ன சொல்லு குத்த என்ன சொல்லு ஏ கடவுளே நான் குத்த என்ன செய்துட்டேனோ சம்போ சங்கராக சம்போ சங்கராக வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கராக உடைய தீர்க்கவராமல் இருப்பதேனோ சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா மகா
சாம்பல சுர்வா சர்பாகரா சாலாசுடா ஆமா கலாகலா காமதை கண்ணா காமதை கண்ணா கெங்கண்ணா திரிசூலா தில்லையம்பளவானே ஆமோ என் ஆண்டவா பகவானே சிவபெருமாளே ஏன் ஆண்டவா என்னுடைய தவத்திலே ஏதேனும் குத்தமா இருக்கிறதோ ஆண்டவா என் தவத்தை பார்க்க வராமல் இருப்பதேனோ என்றார். அம்மா அப்படி தவம் இருந்து வரக்கூடிய காலத்தில என்ன சுவாமி ஆதி வெள்ளி என்னும் கையிலே கிரி பர்வதத்தில ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் சிவபெருமாளானவர் 14 உலகங்கள் எல்லாம் ஆமா இறையிலக்க வேணுமே என்று வேணுமென்றோ அம்மா ஏ பார்வதியே ஏ பார்வதி திணையரிசியை எடுத்து கொண்டு வா என்றார். ஆமா ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் தேவியானவள் திணையரிசியை கையிலே கொடுத்தார். கை கொடுத்தார். ஆண்டவா பகவானே ஏ ஈஸ்வரா இறையோனே இறைவா இறைவா இன்றைய தினத்திலே நானும் உங்களோடு இறைவழக்க வருகிறேன் என்றார். வருகிறேன் என்கிறார். அம்மா ஏ பார்வதிய என்ன சுவாமி அம்மா வடிகளக்க வேண்டாமே வடிகளக்க வேண்டாமே தேவி பார்வதி வடிகளக்க வேண்டாமா வடிகளக்க என்ற ஆதி சக்தியானவள் கேட்டார். கேட்கிறா. ஏ அம்மா பார்வதியே இந்த 7 உலகத்திலே நான் பலவிதமாகவே படைத்திருப்பேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன் பார்வதி. ஒருவரை கூடாக படைத்திருப்பேன். ஆமா. இன்னும் ஒருவரை குருடராக படைத்திருப்பேன். ஆமையா. கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை எனவும் ஆமையா. குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்களை நான் படைத்திருப்பேன். படைத்திருப்பேன் பார்வதி. இதெல்லாம் என்னுடைய படைப்பம்மா. ஆமா. இந்த சீரம் சிறப்பா உள்ள நேரத்தில் வேளையில் பாரும் அவளை ஆதரிக்க வேணுமென்று அன்பு பாராட்டி உள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டா யாரென்னா அதாவது அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று பெற்று வரக்கூடிய விளங்கி வரக்கூடிய அகரக்கட்டு நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் நமது அன்பு சகோதரர் அந்த கரளிவாட சுவாமியுடைய ஆலயத்திலே காவலாக இருக்கக்கூடிய கோட்டவாசல் கருப்பசுவாமிக்கு ஆடுங்குள கோமரம் நமது அருமை அண்ணாச்சி வெங்கடாஜலபதியுடைய நாமங்களை பெற்ற அந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாமலை போன்ற ஒரு கலைத்தொழி கிராமிய நிகழ்ச்சி முளைப்பாரி கும்மிப்பாடல் மற்றும் பூஜை சுவாமி பூஜை அலங்காரம் எல்லாத்தையும் சீரோடு சிறப்போடு நடத்தி தருபவர்கள் நமது அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரர் அவர்களும். அண்ணாச்சிய வெங்கின்னு சொன்னாதான் ஊருக்கு எல்லாம் தெரியும் பாத்துக்கோ. என்னது அப்படியா? அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அண்ணாச்சி வந்து நமக்கு லட்சாதி லட்சம் 201 லட்சம் முன்பொருளை அள்ளிப்படம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப உத்தரங்கள் எல்லாம் உட்டார் வெட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? சாமி வாழவர்கள் வளர
வளர வேண்டும் ஏ 1 10 100 கோடியே கரடி ஓடங்கிருவையாரே அந்த பச்சாத்தி மாடங்க அருளாரே உலசம் முத்தார் அம்மா கிருவையாரே செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு மக்களோடு ஐயோ மக்களோடு மங்களமாக என் மக்களோடு அப்படி வருகிற வேளையில அம்மா அம்மா பார்வதி படியளக்க வேண்டாமடி பகவான் தேவி பார்வதி இறந்திடம கைலாசும் ஆண்டவனும் சொன்ன போதும் ஏழை மனம் கொண்டவள் இறக்க குணமடைத்தவள் அம்மா ஏ பார்வதிய ஏ பார்வதி அம்மா ஏ சக்தியே பார்வதி ஆமா உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் ஆமா எனக்கு படியளக்க நேரம் இருக்காதடி பார்வதி இருக்காதம்மா பார்வதி ஆண்டவா பகவானே சிவபெருமாளே நாம் படியளந்து விட்டு வாரது வரைக்கும் ஆமா வாயை திறக்க மாட்டேன் வருவார்த்த பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச எங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியமா மாட்டேன் வாயை திறந்து வருவார்த்த பேச மாட்டோம் பேச மாட்டேன்கிறா அப்படி பகவான் பார்வதியும் ஆமோ எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி வருகிறா அந்த இறைவனுக்கு பயணமான இறைவனுக்கு இறைவனுக்கு மழை வருது ஐயப்பாரும் சொல்லு அப்படி சொல்லு பார்வதியும் போடு சீனி அள்ளி பகவானும் பார்வதியும் படியலங்க பயணமான பகவானும் பார்வதியும் அப்படி பகவானும் பார்வதி இருவேர்களும் படியளந்து இறையளந்து இறையிழந்தோ கையிலைக்குள்ளே வருகிற வேளையில வருகின்ற வேளையில் ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியை பரிசோதனை செய்ய வேணுமே என்று வேணுமென்றோ என ஓ கண்ணன் மேல சத்தியம் பண்ணினார் அல்லவா ஆமா இன்னைக்கு இவளை பரிசோதனை செய்து பார்க்க வேணும் என்று வேணுமென்றோ ஆதி சத்யா ஆகிய பார்வதா தேவியானவள் தேவியானவள் படியளக்க வேணுமே என்று வேணுமென்றோ படியளந்து இறையளந்து வருகிற வேளையில ஆமோ படியளந்த களைப்பு தீர ஆமையா ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே போய் உட்கார்ந்தார்கள் ஏப்பா அபகார்கள் அப்படி ஆலமரத்தின் அடியிலே போய் அமர்ந்த போது ஆமா ஏன ஓ பெண்ணா பிறந்தவா சும்மாவே இருக்க மாட்டா பாத்துக்கோ முன்னிம்பா முனிம்பாளா முணுமுணுமான ஓ முணும்பாளோ ஆமா நான் முனிம்பாளம் தான் பார்த்தேன் இல்லனே இந்த 3 பேரும் ஏதோ நம்மளதான் குறை பேசிட்டு இருக்காவ பாத்துக்கோ அம்மா இது அந்த பையன் பேய் என்ன ஒரே கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு கேட்கலன்னு நினைக்காதிய நல்லா 8 நாள் கிடந்து தூங்கணும் அத சட்டியை தூக்கிட்டு வாங்க வெளிய இதுக்கு மேல உசாரா எப்படி படிக்க அவளுக்கு ஒரே சினிமா பாட்டா படிச்சு பாவோம் அந்த பெரிய கொண்டு வரணும்
பார்த்துக்கோ. புத்தி கட்ட அடைய கிட்ட நெருக்கி கொண்டாந்துட்டான். ஏன கீழே விழுந்தானே, அம்மான்னு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? எப்படி விழுந்தான்? நான் செத்தமுன்னா செத்தமுன்னா செத்தே போன வாக்கு சனியே என்று பகவான் பார்வதி இருவேர்களும் சாமி நாகலோகம் வழியால் நாகலோகம் வழியால் பகவானும் பார்வதி பகவானும் வருவாரோ இருவேர் புத்துக்குள் ஆண்குரலும் பெண்குரலும் ஆண்குரலும் அன்புடனே கேட்டிடுமோ நம்மை பார்த்து கால பார்வதியா ஆண்டவன பகவானே மாணிக்க புத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்குரலும் அன்போடு கேட்பதென்ன ஏ ஈஸ்வரனையோடு இந்த ஆதி சொத்தி கேட்டவோன் பார்த்தாள பகவானும் ஏ அடியம்மா பார்வதி அந்த மாணிக்க புத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்குரலும் கேட்கதொரு விவரமாது கருணாகன் என்ன அம்மா கருணாகன் என்ன அந்த கண்ணாடி விருசுகளோ கண்ணாடி விருசுகளோ தலைகள் எல்லாம் மனிதரோ உடல்கள் எல்லாம் பாம்பின்றோ ஏ அடி அம்மா பார்வதிய தலைகள் எல்லாம் மனித சுருவம் உடல்கள் எல்லாம் ஒரே பாம்பின் சுருவம் அம்மா ஏ பார்வதிய இப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஏன் ஆண்டவா உங்களுடைய நாமத்தை சொல்லி தவமிருந்து வருகிறார் என்றார். பார்த்தா அம்மா ஏ பார்வதிய அவர்களுக்கு பிள்ளை வர வேண்டும் என்று பெரும் தவமானதை செய்து வருகிறார்கள். ஆண்டவா பகவானே ஈஸ்வரா இறையோனே இப்பேற்பட்ட நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை வரம் கொடுத்திடுங்கோ. குழந்தை வரம் கொடுக்காவிட்டான் ஆனந்த வசம் வந்து சேரும். நான் பொங்க மாட்டம் பொறிக்க மாட்டேன், பொங்க மாட்டம் பொறிக்க மாட்டேன், உங்கால பூவன் என்று அழைக்க மாட்டேன். பூவன் என்று அழைக்க மாட்டேன். அண்ணவாக்க மாட்டேன், அழைக்க மாட்டேன், ஆளன் என்று அழைக்க மாட்டேன், நான் கைலாசம் வரவே மாட்டேன். பார்வதியின் சொன்ன போது அடி அம்மா பார்வதியே ஆண் குழந்தை கொடுத்தோம் அழிவு வந்து சேருமாம். பெண்ணுள் அந்த கொடுத்தவான் பிழை வந்து சேருமாடி. என்னால முடியாதம்மா, என்னால அங்கிலே பார்வதியே அடியே அங்கிலேயே
வந்தனா என்ன ஜகா புகா வியாபாரம் ஆடி எப்பா கத்திரிக்காய் நினைச்சியாடி இந்த படக்குன்னு 2 எடுத்து கொடுத்துறேன் குழந்தை வரமே. ஆனால் ஆமா ஒருத்தர்களுடைய பாவ புண்ணியங்களை பார்த்துதான் எப்பா கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும். ஆமா ஏ அம்மா ஏ பார்வதிய என்ன சுவாமி பாவம் அவர்கள் முன்னால் ஒரு பிறவியில என்ன பாவம் செஞ்சார்களோ செய்தார்களோ என்று சித்திரபுத்திரன் ஐநாரானவரை வரவழைத்தார். வரவழைத்தார். ஓ ஐயாவே சித்திரபுத்திரன் ஐநார என்ன சுவாமி நீங்கள் இவர்களுடைய கணக்கெடுத்து பாருங்கள் என்றார். ஆமோ நாகராஜனுடைய கணக்குகளை எடுத்து பார்த்தார். ஆமா என்ன தெரியுது தெரியுமா என்ன சுவாமி ஆண்டவா பகவானே, முன்னர் ஒரு காலத்தில் நாகமுடி ராஜமன்னு வரதான் பிறந்து சூழ்வான அம்பாலை சூழ்வான அம்பு போட்டு பாவி அம்பு போட்டு கொண்டிருக்கான். மானை கொன்னாலும் பரவாயில்லை, என்ன மான் வயிற்றுக்குள்ள இருக்க ஆமா அந்த பெண் சிசுவானதை ஆமா கொண்டு இருக்கிறான் சண்டாளன். எப்பா கொண்டிருக்கிறான் பாவி. சரி அப்பாதான் அவன் தான் அந்த பாவம் செய்தான். ஆமா அந்த நாகக்கண்ணி என்ன பாவம் செய்தான்? எப்பா அவன் மருத்துவமா பிறந்திருக்கிறான். நாகக்கண்ணி பொல்லாத கண்ணியா இருக்கா பார்த்துக்கோ. ஆமா ஆண்டவா பகவானே பெருமாளே நாகக்கண்ணி வந்தவா 7-8 பிள்ளைகளே கிணத்துல தள்ளி இருக்கா, கருவருன்னு கொடுத்திருக்கா, கருவை களைத்திருக்கா, ஒரு மருந்து கொடுத்திருக்கோ, ஒரு மருந்த பாதகத்தி உருவாந்த அழைத்திருக்கா. கருகலைத்த தோஷத்தாலே கை குழந்தை இல்லை ஐயா, உருவளித்த தோஷத்தாலே ஒரு குழந்தை இல்லை ஐயோ. உத்தர சொன்ன ஆண்டவ பகவானே, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்போ கொடுக்காவிட்டா பகவானே நிச்சயமா நான் கொடுவேன். பார்வதியா நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா தந்தையவ நான் நான் கொடுப்பேன். ஏ அம்மா பார்வதியா, பார்வதி பார்வதி பிள்ளை வரமானது கொடுக்க வேணுமே. ஆனா வேண்டுமானா நீயே போய் பிள்ளையாகவே பிறக்க வேண்டும் போ என்று சாபத்தை கொடுத்தார். ஆண்டவா நான் எப்படி போய் பிறக்க, ஆண்டவா நீ எப்படி பிறக்க வேணும் தெரியுமா? சுவாமி காளியாக நீ பிறந்த கலிகுலாக அல்வாயம்மா, காளியாக நீ பிறந்த மாநிலத்த அல்வாயம்மா, முத்தார் அம்மனா நீ பிறந்த செங்காலியா
என்ன பார்வதி எங்கெங்க பிறக்க சொன்னாலும் அங்கங்க என்னை போய் பிறக்க சொல்லியிருக்கலே சொல்கிறீர்களே ஆண்டவா ஏ ஈஸ்வரா இறையோனே என்ன பார்வதி அன்று ஒரு காலத்துல ஆமா அந்த தர்கராஜனுக்கும் தார்காவலிக்கும் போய் ஆமா என்னையவே பிள்ளையா பிறக்க சொன்னீர்கள் பிறக்க சொன்னீர்களே ஆண்டவா அங்கே நான் போய் பிறந்தேன் ஆமா என்னைய மாலையிட்டு மனமுடிக்க ஆமா என்ன பாடுபட்டீங்கள் ஆண்டவா என்ன அல்லல் பட்டீங்க ஆண்டவா அதே போல ஆமா மதுரை மாநகரத்திலே ஆமையா பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சியாக பிறந்தேன் பிறந்தேன் வளர்ந்து மெச்சூடாய் இருக்கக்கூடிய காலத்துல நீங்கள் என்னைய மாலையிட்டு மனம் முடிப்பதற்கு மனம் முடிப்பதற்கு சொக்கனா வந்து ஆமா குட்ட மனுஷனா வந்து அந்த பாண்டிய மன்ன எங்க அப்பங்கிட்ட எத்தனை பிரம்படி பட்டிய ஏப்பா எத்தனை அடிபட்டிருக்காரு இப்பவும் இவர்களுக்கு என்னைய போய் பிள்ளையா பிறக்க சொல்லுகிறீர்களே சொல்லுகிறீர்களே ஆண்டவா இவர்களோ மனிதரும் இல்லாம பாம்பும் இல்லாம இருக்கிறார்கள் இருதர புள்ளியா இருக்காங்க யா அம்மா ஏ பார்வதிய என்ன என்ன ஆண்டவா அவர்கள் வயத்திலே போய் உன்னை நான் பிறக்க சொல்ல ஏப்பா அவளுக்கு போய் நீ அவதாரம் செய்ய வேண்டாம் யா அம்மா ஏ பார்வதிய என்ன ஆண்டவா உன்னுடைய 1008 சுருவத்திலே அறச்சுருவத்தை எடுத்தோ அதிலே 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்திலே அடைத்தோ நாகக்கண்ணி பெண்ணாளிடத்திலே கொண்டு போய் கொடுத்தையானா 24 நாள் அரை மண்டலம் ஆமையா 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவளை தவம் இருந்து அடைகாத்து வர சொல்லு ஆமா 48வது நாளையிலே உன்னுடைய அம்சத்திலே 8 அஷ்டமகா காளி வந்து பிறப்பார் என்று ஆண்டவன் சொன்னார் அப்படி ஆண்டவன் சொன்ன வேளையிலே சொன்னபோது அப்படியே ஆகட்டும் என்று ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா என்ன செய்கிறார் சாமி 8 நல்ல கலசம 8 நல்ல கையதில் எடுப்பாள் 1008 சுருவத்தில 1008 அறச்சுருவம் எடுப்பாள் பார்வதி அறச்சுருவம் எடுக்காள் அப்படி அறச்சுருவம் நான் எடுத்தேன் ஆதிசக்தி பார்வதி கலசத்தில் அடைத்தல்ல 10 நல்ல கடவுள் 10 நல்ல பாரதிக்கு வாரா மணிவர்ண பாரதிக்கு தவாரே ஏ அடியம்மானாக கணி செய்தவும் போதும் தவக்க விட்டு இறங்கி வாடி அழைத்த போது தவக்க விட்டு இறங்குவாள் அம்மா அம்மனாக கேணி இந்த 8 தேவாமிர்தம் என்னும் கலசம் இந்த 8 தேவாமிர்தம் என்னும் கலசத்தை 24 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் காத்து வந்த யானா 48வது நாளையிலே நல்ல பலன் பெறுவாய் என்று பகவான் பார்வதி வாக்களித்தார்கள் வரம் கொடுத்தார்கள் அம்மா நானோ மனிதரும் இல்லாம நாகமும் இல்லாம இருக்கிறோம் எங்களை போன்ற வேண்டாம் உங்களுடைய அம்சத்திலே அம்மா ஏ பார்வதி எங்களுக்கு குழந்தை வரத்தை தாருங்கள் என்றார் அப்படியே தந்தேன் என்று வரம் கொடுத்து வாக்களித்தார் ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் அம்மை உமையவள் கையிலே கொடுத்த போது கலசமதவா கையில்